friends, welcome to recipes in my kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மிக மிக சுவையான ரவா கேசரி. அதுவும் ரொம்ப ரொம்ப சாஃப்டா, எவ்வளோ நேரமானாலும் ரொம்ப சாஃப்டாவே இருக்குங்க. அந்த மாதிரி சாஃப்டா, ரொம்ப ரொம்ப சுவையா நம்ம கல்யாண வீட்ல எல்லாம் சாப்பிடுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி நிறைய ஹோட்டல், அந்த சரவண பவன் ஹோட்டல் எல்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சுவையா வீட்ல எப்படி ரொம்ப எளிமையா பண்ணலாம் அப்படிங்கறது தாங்க இந்த வீடியோல காட்ட போறேன். நான் சொல்ற மெத்தட்ல நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரவா கேசரி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் சொல்ற 3 சீக்ரெட் டிப் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதுங்க. வாங்க இப்ப செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேன்ல ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கிறேங்க. நெய் நல்லா சூடாகவுமே அதுல கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த வறுபடணுங்க. கலர் ஓரளவு மாறினதுமே அதுல திராட்சை சேர்த்துக்கிறேன். நான் வந்து கருப்பு திராட்சை தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க ப்ரௌன் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வறுபடமே நான் தனியா எடுத்து வச்சுக்கிறேங்க. அதே பேன்ல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிட்டு நான் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேங்க. அந்த ரவாவோட கலர் வந்து லைட்டா மாறினா போதுங்க. ரொம்ப கறியிடக்கூடாது, ரொம்பவும் கலர் மாறிடக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டிப். நீங்க அதோட மனம் வரும். ரவா சேர்த்திருக்கோம் பாத்தீங்களா, அது நல்லா வறுபட்டுருச்சுன்னா அதோட மனம் வரும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ரவை வந்து நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து 1 கப் ரவை எடுத்திருக்காங்க. என்ன கப்ல நம்ம மெஷர் பண்றோமோ அதே தான் லாஸ்ட் வரைக்கும். நம்ம சின்ன கப்பா இருந்தாலும் சரி, பெரிய கப்பா இருந்தாலும் சரி, என்ன கப் மெஷர் பண்றோமோ அதுதான். இந்த மாதிரி ரவா வந்து நல்லா வறுபடமே இதை தனியா எடுத்து வச்சிடலாங்க. இந்த மாதிரி தனியா எடுத்து வச்சுட்டு அதே பேன்ல நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி அப்படிங்கிறது கரெக்டான அளவு. அது கூடயே ஒரு 50 மில்லி அளவுக்கு சன்ஃபிளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா ஒரு 25 மில்லி அளவுக்கு நெய், இது ரெண்டையும் சேர்த்துக்கிறேங்க. கூடயே கொஞ்சமா கலருக்காக கலர் பொடியும் சேர்த்துக்கிறேன். இது வந்து டோட்டல் ஆப்ஷனல்ங்க. ஏன்னா அந்த ஹோட்டல் ஸ்டைல பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கலர் பொடி சேர்த்திருக்கேன். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சு அந்த பாயிலிங் ஸ்டேஜ்னு வரும்ல, அந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம ஏற்கனவே வறுத்த ரவைய இந்த ஸ்டேஜ்ல சேர்க்கணும். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரவை சேர்த்திடக்கூடாதுங்க. கொதிக்க ஆரம்பிக்கும் போது தான் ரவை சேர்க்கணும். இந்த ரவை வந்து இந்த தண்ணிய நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா அப்சர்வ் பண்ண பின்னாடி நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் அந்த ரவையை வந்து மூடி வச்சு வேக விடணுங்க. அப்பதான் அந்த ரவை ஃபுல்லா நல்லா வேகும். இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி விடுங்க. 2 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்பதான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். ரவை வேகிறதுக்கு முன்னாடியே சுகர் ஆட் பண்ணிடக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இன்னொரு டிப். இந்த ஸ்டேஜ்ல நான் சுகர் ஆட் பண்றேங்க. நான் வந்து 1 கப் சுகர் ஆட் பண்றேன். நீங்க வேணும் அப்படின்னா 1.25 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு ஒரு மீடியமான சுகர் தான் பிடிக்கும். அதனால நான் 1 கப் சுகர் மட்டும் ஆட் பண்றேன். சுகர் சேர்க்கவுமே இந்த மாதிரி சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகுங்க. மெல்ட் ஆகி ஒரு மாதிரி தண்ணியா இருக்கிற மாதிரி தெரியும். அதனால பயப்படாதீங்க. கண்டிப்பா கொஞ்ச நேரத்துல அது எல்லாமே அப்சர்வ் ஆயிடும். ஒரு 2 நிமிஷத்துலயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது நல்லா அப்சர்வ் ஆகி வந்துடும். கண்டிப்பா எந்த ஒரு லம்ப்ஸ், அதாவது எந்த ஒரு கட்டியோ சேர்ந்துராத மாதிரி நம்ம நல்லா கிளறி விடணும். அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த நெய், அது பேலன்ஸ் இருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுல நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து சேர்த்திருக்கேன். இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். நான் இந்த ஹோட்டல் ஸ்டைல், இந்த கல்யாண வீட்டு ஸ்டைல்ல பண்றோம் அப்படிங்கறதுனாலதான் இதை ஆட் பண்ணிருக்கேன். அப்படி ஆட் பண்ணும்போது ரொம்ப மனமா இருக்கும். அதுக்காக தான் ரொம்ப ஒரு ஃபிளேவர், சூப்பரான ஃபிளேவர் கிடைக்கும். அடுத்ததா இதுல ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை, இது ரெண்டையுமே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருணுங்க. அவ்வளவுதாங்க, நம்மளோட ரொம்ப சுவையான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு.
இந்த மாதிரி மெத்தட்ல நம்ம பண்ணி நம்ம யாருக்கு ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னா கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். டக்குன்னு நம்ம பண்ணி நம்ம தந்துடலாம். ஏதோ விசேஷங்கள் அந்த மாதிரி இருக்கும் போதும் கரெக்டா இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி அதோட டேஸ்டும் சரி அதோட அந்த சாஃப்ட்னஸும் சரி குறையவே குறையாது. எவ்வளவு சாப்பிட்டாலும் இந்த மெத்தட்ல நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த திகட்டுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி திகட்டவும் திகட்டாது. ரொம்ப ரொம்ப சுவையான ரவா கேசரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.